ஔபாசன அக்னியில் எந்த மாதிரியான கர்மாக்கள் எல்லாம் பண்ணக்கூடாது? கிருஷ்ய கர்மாக்கள் அத்தனை ஔபாசன அக்னி. அதாவது ஸ்ராத்தம் கிருஷ்ய கர்மா ஔபாசனாக்னி, கிரகப்பிரவேசம் கிருஷ்ய கர்மா ஔபாசனாக்னி, அது மாதிரி கூஷ்மாண்ட ஹோமம் கிருஷ்ய கர்மா ஔபாசனாக்னி. அதனால் பொதுவாக கிருஷ்ய கர்மாக்கள் எல்லாத்துலேயுமே ஔபாசனாக்னின்னு கொடுத்து விட்டார் அவன். அதெல்லாம் விட்டு பண்ணப்படாது. ஒரு நாந்தி ஸ்ராத்தம் பண்ணுறார் ஔபாசனாக்னி, ஸ்ராத்தங்களுக்கு எல்லாத்துக்கும் ஔபாசனாக்னிலே வரும். இந்த ஔபாசன அக்னியை வெளியூருக்கு எடுத்துன்னு போகலாம். நான் முன்னே ஒருக்கா சொன்னேன், ஒருத்தன் வெளியூருக்கு போகும்படியாக இருந்தது, திரும்பி வரத்துக்கு நாளாச்சு. அந்த அம்மா உபாசனம் பண்ணிட்டு இருந்தா, வெளியூர்லேருந்து திரும்பி வந்த உடனே அந்த உபாதனத்தை ஏற்றுக்கண்டா இருக்குது. அதனால் வெளியூரில் உபாதனத்தை கொண்டு போகிறது அவன் விரும்பலை. தர்மசாஸ்திரத்திலேயே சௌகரியம் இருக்குது, அணையாத கொண்டு போகிறேன் அப்படின்லாம் சொன்னாலும் விரும்பலை. ஏன்னு காரணம் கேட்டால், சிலப்போ உபாசனத்தில் என்ன பண்ணுவார்னா அப்படியே ஆத்ம சமாரோபணம் சொல்லி அந்த உபாசனாக்னி அப்படியே எடுத்து அப்படியே வாய்க்குள்ளேயே அந்த புகையை சாப்பிட்டு அப்படி உண்டு. சட்சஜயேகின்னு அப்படி உண்டு. சிலப்போ சமிச்சமாரோபணம் பண்ணி அதில் ஏற்றின்னு உண்டு. இதெல்லாம் எப்போ வந்ததோ வெளியூர் போக முடியாதுங்கிறதுக்கு இது அடையாளமாகவே இருக்கே. இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் வெளியூர் போகலான்னு சொன்னால் இது ரெண்டே யாரும் பண்ண போகிறது இல்லையே. அதனால் அக்னி வெளியில் கொண்டு போகிறதுங்கிறது சரியாக வராது. நாமும் லௌகிக ரீதியாக அக்னி தூக்கிட்டு போகிறதுங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்குறோமே தவிர ஔபாசனத்தில் கொண்டு போகிறதுங்கிறது சரியாக இருக்காது, சரியாக வராது. அதனால் அது கொண்டு போகப்படாது. அக்னி எங்கே தான் வச்சுக்கணும். இப்போ ஔபாசனம் கார்த்தால எந்த காலத்துக்குள்ளே பண்ணணும், சாயரஷ எந்த காலத்துக்குள்ளே பண்ணணும்? ராத்திரி 10 மணிக்கு பண்ணலாமா, காத்தால 10 மணிக்கு பண்ணலாமா? கால நிர்ணயம். சந்தியாவந்தனத்துக்கு ஒரு டைம் சொல்கிறார். ஸ்நானம் சந்தியா ஜபோ ஹோமஹ அப்படின்னு அதை எடுத்து பேசுகிற போது உஷக்காலத்தில் ஸ்நானம், அப்புறம் சந்தியா, அதுக்கப்புறம் ஜபம், ஹோமஹா. சந்தியாவந்தன ஜபமானால் அது வந்துவிடுது. அந்த வரிசையை இப்படி தான் சொல்கிறது. இதுக்கப்புறம் அது, அதுக்கப்புறம் அதுன்னு அப்போவே வந்து கொடுத்து. அப்புறம் தேவதார்ச்சனம், ஆதித்யம், வைஸ்வரேவம், அப்படி 6 கர்மா சொல்லியிருக்கு. அதனால் சந்தியாவந்தனம் ஆனால் பண்ணலாம், அதுக்கு டைம் வந்தாச்சு. நான் இப்போ ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நித்தியகர்மாவாக இருந்து சந்தியாவந்தனமானதுக்கப்புறம் தான் இது பண்ணலான்னு சொன்னத சாதாரண நாளில் சாத்தம் இருக்கிற அன்னைக்கு அந்த காலவேளையில் உபாதனம் பண்ணாமல் சாஸ்திரங்கள் வர காலத்தில் மாத்தியானிய காலம் வந்து பிராதஸ் காலத்தில் பண்ண வேண்டியதான உபாசனத்தை பண்ணுறதுங்கிறதே நடைமுறை தப்பு. சாத்தத்துக்கு அங்கமில்லை உபாசனம், நித்தியகர்மா. சாத்தம் பண்ணாட்டாலும் உபாசனம் உண்டு, சாத்தம் பண்ணாதான் உபாசனம் இல்லை. அப்போ உபாசனத்தில் காலவேளை அவன் பண்ணுறது தான் நியாயம், அதுதான் நியாயமானது. சாத்தத்துக்கு அங்கமாக வச்சுக்கிட்டு தப்பு. நம்ம நடைமுறையில் கொண்டு வந்ததுனால என்ன எடுத்து உபாசனம் பண்ணுறதுங்கிறதே ரொம்ப தள்ளி போடும்படியாக வந்து கொடுத்து ஒரு தப்பான நடைமுறை நம்ம அறியாமல் நுழைஞ்சு கொடுத்துன்னே. நம்மள்கிட்ட இருக்கிற ஆசை சௌகரியங்கள், நம்முடைய போக்கு, நம்முடைய மனப்போக்கு, எல்லாரையும் அணைச்சிட்டு போகிற எண்ணம், இதெல்லாம் வந்த உடனே என்ன எடுத்து சாஸ்திரத்தை அப்படி வளைச்சி விடிச்சு அது போருங்கிற எண்ணத்துக்கு நாமே வந்து விட்டோம். அதனால் கார்த்தால் தான் பண்ணணும். சாயங்காலம் சந்தியாவந்தனத்துக்கு அப்புறம் பண்ணணும். சந்தியாவந்தனாத் பரம், கார்த்தால சந்தியாவந்தனாத் பரம், சாயந்தரம் சந்தியாவந்தனாத் பரம், அப்படி தான் பண்ணணும். எல்லாம் ரொம்ப இழுத்துருந்தெல்லாம் போகக்கூடாது, அதுக்கெல்லாம் கணக்குண்டு. 2 உபாசனமும் பண்ணலாம். அப்படி பல வருஷ காலம் ஔபாசனம் பண்ணின்னு இருக்கார். அவர் அக்னிஹோத்திரம் பண்ணணும்னு நினைக்கிறார். ஆனால் அவர் தகப்பனார் அக்னிஹோத்திரம் பண்ணலை, இவர் எடுத்துக்கணும்னு நினைக்கிறார். அதிகாரம் இருக்கா? யாகம் பண்ணுறது புள்ள தீர்மானம் பண்ணால் அப்பாவை யாகம் பண்ண வச்சு தான் புள்ள பண்ணுறான், அப்படி ஒரு ரூல் இருக்குது. அதனால் இவனுக்கு அக்னிஹோத்திரம் கிடைக்கிறது கஷ்டம். அப்படி இருக்குது. அதனால் புள்ள யாகம் பண்ணால் அப்பாவே யாகம் பண்ண வச்சு தான் அவன் பண்ணுறான். அந்த நடைமுறையை மாற்ற வேண்டாம். அதுக்கப்புறம் பண்ணலாம். அக்னிஹோத்திரம் வெறும் அக்னிஹோத்திரம் அப்பா பண்ணாதே பிள்ளைக்கு வராது. இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து மூத்தவன் இளையவன் 2 பேரும் குடும்பத்திலேயே இருக்கா. மூத்தவனுக்கு விவாகம் ஆகலை, இளையவனுக்கு விவாகத்தை பண்ணிவிட்றா. இது தர்மசாஸ்திரம் ஏற்றுக்கிறதா? அப்படின்னு மூத்தவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு இளையவனுக்கு கல்யாணம் பண்ணுங்கன்னு தர்மசாஸ்திரம் ஒரு ரூலை போட்டு கொடுத்து. இந்த மூத்தவன் கல்யாணத்துக்கு லாயக்கில்லை, அல்ல பண்ணிக்க மாட்டேன்னு விட்டான். நான் பிரம்மச்சாரியாக இருக்க போகிறேங்கிறான், நைஷ்டிக பிரம்மச்சாரிங்கிறான். அப்போ இளவனுக்கு பண்ணால் ஒரு தப்பும் இல்லை. இதெல்லாம் இருந்து அவனும் கல்யாணம் பண்ணிக்கிறவன் அதுக்குள்ளே அவசரமாக எனக்கு தான் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் தப்பு. அவனுக்கு பண்ணிவிட்டு இவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான். அது பரிவேத்தா பரிவித்தின்னு 2 தோஷத்தை சொல்கிறான். அண்ணா இருக்கிற போது தானே கல்யாணம் பண்ணிக்கிறது தப்புன்னு தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதுக்கு இப்படி ஒரு கோணம் கூட உண்டு. அதாவது முதல்ல பிறந்தவன் அவனுக்கும் வயசாகிடுத்து,
அவனுக்கும் எல்லாரையும் போல லோக ரீதியான சந்தோஷத்தை அனுபவிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் கொண்டு வந்து விட்டா இந்த வீட்டுக்குள்ளே அவனுக்கு வராதையே ஒரு பொண்ணோட இவன் விளையாடிங்கிறது அவனே பார்த்துருந்தா அவன் மனசே கஷ்டப்படும். அதனால் இந்த கஷ்டத்தை நிவர்த்தி ஆகிறதுக்கு அவன் ஒரு பொண்ணோடு சேர்ந்து விட்டான்னா அப்புறம் கீழே வர்றது நன்னாவே இருக்கும். அதனால் முதல்ல வர பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கிற ஒரு ஆண் இருக்கிற போதோ, முதல்ல வர பையன் கல்யாணம் பண்ணிக்கிறது தயாராக இருக்கிற ஒரு பொண்ணு இருக்கிற போதோ, இவா விளையாடிட்டு இருக்கக்கூடியதான சிங்காரத்தை எல்லாம் பார்த்து அந்த பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் மனசில் விகாரம் வந்து கொடுத்தோன்னா அவனுடைய செயல்பாடெல்லாம் கெட்டு போகுமே. அதனாலேயே நீங்கள் முன்னாடி இருக்கணும், கல்யாணம் பண்ண வேண்டாமா, அவனுக்கு ஒன்று கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா ஒதுக்கி போயிடும். புரியலையோ? அதனால் அந்த கோணத்துலேயும் கரெக்டு. சாஸ்திரம் பரிவேத்தா பரிவித்தின்னு பிரிச்சிருக்கான். அதனால் அண்ணா கல்யாணம் பண்ணி தான் பண்ணிக்கலாம். ஒரு சந்தர்ப்பத்தில் நான் அண்ணா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான். நம்மளில் எத்தனை பேர் இருக்கா? இப்போ தற்காலம் சொல்கிறான், அப்புறம் கொஞ்ச நாள் போனோன்னு தம்பி பண்ணதுக்கப்புறம் பண்ணிட்டா தேவையில்லை போல் இருக்குன்னு அப்புறம் பண்ணிக்கலாம். நாம் என்ன பண்ண முடியும்? அதனால் பண்ணிக்கிறதுக்கு யோக்கியதை இருந்தால் அவனுக்கு பண்ணிட்டு போகணும்.